என் அன்பு குழந்தையே, உன் தாய் வராகி இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ சற்று கவனமாக செவிகொடுத்து கேட்க வேண்டும். வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை நீ வணங்கி இருக்கிறாய். அப்படி ஒரு தெய்வத்தை நீ வணங்கியதனால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். உன்னோடு உன் தாய் நான் இருக்கும் இந்த நேரம் முதலில் இந்த தெய்வத்தை வணங்குவதை நீ நிறுத்த வேண்டும். அதை நீ செய்தால் மட்டுமே இந்த வராகியால் மேலும் பல உதவிகளை உனக்கு செய்ய முடியும். இல்லை, நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று நீ இருந்து கொண்டிருந்தாயானால் எவ்வளவு நல்ல விஷயங்களை உனக்கு நடத்துவதற்காக இந்த வராகி முன்வந்து நின்றாலும் உன்னுடைய உதாசீனம் உன் வாழ்க்கையில் அதை நிச்சயமாக நடத்த விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வணங்கக்கூடாத தெய்வம் என்று சொல்லும் போதே உனக்கு தெரிய வேண்டாமா? ஏதோ ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கிறது. எதிர்மறையான விஷயங்கள் பல ஒன்று சேர்ந்து உன்னை எந்த ஒரு நல்ல செயலையும் தொடர விடாமல் தடுத்து நிறுத்தி நீ வணங்கக்கூடிய தெய்வத்தை தவிர்த்து உன்னை வேறு எங்கோ இழுத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரி வராகி, நீ சொல்வதற்கெல்லாம் என்ன சாட்சி இருக்கிறது? நான் ஏன் மற்ற தெய்வத்தை போய் வணங்கப் போகிறேன் என்று நீ என்னிடத்தில் கேள்வி கேட்கலாம். என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம், அதுபோல உன் வீட்டில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம், உன்னுடைய முன்னோர்களின் வழிபாடு, இந்த நான்கையும் தாண்டி நீ எந்த தெய்வத்தை சமீபத்தில் வணங்கினாய் என்று சற்று சிந்தித்துப்பார். அதாவது உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய பிறந்த இடத்தில் இருக்கும் அல்லது உன்னுடைய முன்னோர்கள் பிறந்து வளர்ந்த இடத்தில் அது இருக்கும். நான் சொல்வது உனக்கு புரிகிறது அல்லவா? உன் குலதெய்வத்தை தேடி சென்றிருந்தால் வராகி சொல்வது தவறுதான். சரி, அதை விட்டுவிடு. அடுத்ததாக உன்னுடைய இஷ்ட தெய்வம் கந்தனை வணங்கி இருக்கலாம், விநாயக பெருமானை வணங்கி இருக்கலாம், வராகி அம்மா, பிரித்யங்கரா தேவி என்று உனக்கு ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அவர்களை எப்பொழுதும் மனதார நீ நினைத்திருக்கலாம். அவர்களை தேடி சென்றாயா? திருச்செந்தூருக்கு சென்றாயா? அல்லது நீ தெய்வத்தை வணங்க ஏதேனும் ஒரு இடத்திற்கு சென்றாயா? உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டி எங்கேயோ சென்றிருந்தாயானால் அதுவும் சரிதான். இதை தாண்டி நீ ஒரு தெய்வத்தை வணங்க சென்றிருக்கின்றாய். இந்த தெய்வத்திற்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்றவர்கள் அங்கு செல்கிறார்கள். உன் வீட்டிற்கு அருகில் இருப்பவர்கள் இந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள். அல்லது உன் வாழ்க்கையில் முக்கியமாக உனக்கான அத்தனை துன்பங்களையும் எதிர்மறையான விஷயங்களையும் கொடுக்கிறார்கள். அந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள். அவர்கள் சொல்லி அந்த இடத்திற்கு நீ சென்றிருப்பாய். ஆனால் இன்று நீ அனுபவிக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் அதுதான் காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான விளைவுகளும் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வராகி நான் உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையையும் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய். ஆனால் வராகி தெள்ள தெளிவாக வெட்ட வெளிச்சம் போட்டு அத்தனையும் காட்டுகிறேன் என்பதுதான் உண்மை. இந்த வராகி எல்லாவற்றையும் உனக்கு சரியாக எடுத்து சொல்கிறேன் என்பதுதான் உண்மை. வராகி எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன். வராகி எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட நான் முன்வர மாட்டேன்.
நான் உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது அதிலிருந்து நீ உன் வெற்றியை அந்த இடத்தில் உறுதிப்படுத்தி கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு இன்னமும் சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசித்த நிலைகள், உனக்கு கொடுத்திட்ட விஷயங்கள் என்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எண்ணி நீ கலங்கியது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தெரிய வந்துவிடும். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு சரியான புரிதலை உனக்கு கொடுத்துவிடும். என் குழந்தையே, பொதுவாக நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே நம்முடைய அழிவை காண துடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும் என்பதை தான் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை நமக்குள் திணித்துவிடதான் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்ட பிறகு இவர்கள் எப்படி உனக்கு நல்லதை நடத்துவார்? இவர்கள் எப்பொழுதுமே உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கத்தானே முன்வந்து நிற்கிறார்கள். இதையெல்லாம் என் பிள்ளை நீ கடந்து விட வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் நீ கண்டுகொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் என் பிள்ளை வாழ்க்கையில் நீ தாண்டிவிட வேண்டும் அல்லவா? உன் வராகி உனக்கு சொல்ல நினைக்கின்ற விஷயங்களுக்குள் நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம். என் குழந்தையே, இது போன்ற விஷயங்கள் தானே ஒருவரின் வாழ்க்கையை அளிக்கிறது. இது போன்ற விஷயங்கள் தானே ஒருவர் வாழ்க்கையில் நின்று அவர்களை அவமானப்படுத்துகிறது. இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வர வேண்டும் என்று இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அது தவறில்லை. ஏனென்றால் அவர்கள் உன் எதிரிகள் அல்லவா? ஆனால் அதே நேரம் நீ அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருப்பது மிக பெரிய தவறான காரியம் அல்லவா? சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நீ எதையும் செய்யாமல் இருக்க முடியுமா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி முன்னின்று உனக்கு எதையும் எடுத்து சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை எந்த விஷயத்தையும் நீ விட்டுவிடக் கூடாது. உனக்கென நான் சொல்லக்கூடிய அத்தனையையும் மேலும் மேலும் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியின் அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுகின்ற அன்பு அல்ல. இந்த வராகியின் அன்பு அவ்வளவு சுலபமாக யாரையும் வந்து சேரக்கூடிய அன்பு அல்ல. ஒருவருக்கு இந்த அன்பு கிடைக்கும் பொழுது அதை நிச்சயமாக நீ உன்னுடையதாக மாற்ற வேண்டும். இந்த அன்பு ஒருவரின் வாழ்க்கையில் அவர்களுக்கென நிலைக்கும் பொழுது இந்த நேரத்தில் அதனை சரியானது என நீ உணர வேண்டும். அதையெல்லாம் விடுத்து நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் நாம் திணறிக்கொண்டே இருந்தோமானால் இது ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, வராகி உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை நிலையிலுமே நீ மீண்டு வர வேண்டும். உன்னை தொடர்கிறார்கள் சில தீய விஷயங்களை கொண்டு. உன்னை தொடர்ந்து உனக்கு வேதனையை கொடுக்கிறார்கள் சில தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள். இதை நான் உனக்கு உணர்த்திவிட்ட பிறகும் கூட நீ இதற்குள்ளேயேதான் சிக்கி இருப்பாய் என்றால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் தான் தொடரும் என்பதை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தானே. நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் நமக்கு தெளிவு தர வேண்டும் என்பது நாம் உண்மையாக உணர்கின்ற விஷயங்கள் தானே. இனிமேலும் என் குழந்தை இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்லக்கூடிய காரணங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் உன்னை சுற்றி வந்து இதையெல்லாம் என்னவாக மாற்றி இருக்கிறது தெரியுமா? எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லி அந்த இடத்திற்கு உன்னை போக சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு பல துன்பங்கள் வரப்போகிறது என்பதுதானே உண்மை. அதை நீ எந்த இடத்திலும் மறந்திருக்க கூடாது அல்லவா?
அதை எந்த இடத்திலும் நீ உணராமல் விட்டிருக்க கூடாது அல்லவா? உனக்கென நான் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களையும் உனக்கான நன்மைகளும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதுதானே உண்மை. ஒவ்வொன்றிலும் உன்னை நன்மைப்படுத்தும் என்பதுதானே உண்மை. இனிமேல் என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. உன்னை என்னாலும் நான் தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வராகியின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்வதை நீ எந்த நேரத்திலும் புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதை நீ மறந்து விடாதே. வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கத்தான் வேண்டும். இந்த வராகி உன் முன்னின்று ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்த அத்தனையிலும் இருந்து நீ உனக்கானவற்றை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நினைத்து இனிமேல் நீ கலங்கி கொண்டிருக்காதே. வராகி சொல்வது போல சுற்றி இருந்து உன்னை சூழ்நிலைகளினால் வேதனைப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் கடந்து நீ நம்பிக்கையோடு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறந்து விடாதே. வராகியின் அன்பு உனக்கு எதையுமே மன நிறைவோடு தர வேண்டும், எதையுமே மன மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய மன நிறைவோடு தெரிந்து கொண்டாய். ஆனால் உன்னை சுற்றி நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே. இனிமேலும் என் பிள்ளை நீ எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள எண்ணுகிறாயோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, எதையெல்லாம் நீ வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு நீ நம்பிக்கையோடும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும். எப்பொழுதும் அதற்கு துணிந்து நிற்க வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னை இந்த நிலையில் இருந்து மீட்டு உன் தாய் வராகி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க துணிந்து விட்டேன். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை நீ தளர விட்டு விடாதே. வராகி உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் அவை அத்தனையிலும் மிகச் சரியான புரிதல் உனக்கு கிடைக்கும் அல்லவா? மிகச் சரியான மாற்றங்கள் உனக்கு பிறக்கும் அல்லவா? என்னவாகும் என்று எல்லாம் நீ நினைத்து வருந்தினாலும் இந்த நிலையிலிருந்து உனக்கு மிக பெரிய ஆச்சரியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிகச் சரியான வெற்றி உன்னை தொடர வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலுமே அந்த இடத்தில் உன்னுடைய மன எண்ணங்களை நீ விட்டு விடாதே. சூழ்நிலையில் உன்னை தாழ்த்தி விடவும் எல்லா விஷயங்களையும் சொல்லி உன்னை காயப்படுத்தி விடவும் இவர்கள் துணிந்து நிற்கும் பொழுது இந்த இடத்தில் நீ யார் என்று இவர்களுக்கு நிரூபித்து காட்டுவதை விட உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரங்களை உனக்கு நிச்சயமாக மிக சரியான நிலையில் கொண்டு வந்து உனக்கு அத்தனையிலும் வெற்றி நடை போட வைப்பேன் இந்த வராகி என்பதை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் இருப்பது போல உனக்கு எல்லா நிகழ்வுகளும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை இந்த நொடிகளில் ஒருபோதும் நீ மறக்காதே. என் குழந்தையே, வேண்டும் என்றே உன்னை சூழ்ச்சி வலைக்குள் சிக்கிவிட உன்னை அங்கு செல், இந்த தெய்வத்தை வணங்கு, இவர்களை தேடிச் செல், நல்லது நடக்கும் என்பதையெல்லாம் இவர்கள் உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களாக சொல்லிக்கொண்டு உனக்குள் வேண்டும் என்றே பல சோதனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீயும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க நினைக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உனக்காக நான் வரும் பொழுது எந்த இடத்திலும் எதையும் யோசித்து நீ
வருந்தக்கூடாது. வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தவும், வேண்டும் என்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்கவும், சூழ்ச்சிகளினால் நீ மேலும் மேலும் சிக்கிக்கொண்டு தவிக்க வேண்டும் என்று உன்னை மேலும் பல விஷயங்களுக்குள் சிக்கிவிட நினைத்த இந்த மனிதர்கள் இன்னமும் உன்னை சுற்றி கங்கணம் கட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னமும் உன்னை சுற்றி வந்து உனக்குள் வேதனைகளை கொடுக்க இவர்கள் உன்னை எண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த வகையில் எதை நடத்தினால் நீ என்னவாக மாறுவாய், எந்த சூழ்நிலை எதை செய்தால் நீ வருந்துவாய் என்பதை எல்லாம் உன்னை விட இவர்கள் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா தீமைகளையும் இவர்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். உனக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாது என்பதில் இவர்கள் சரியான புரிதலோடு இருக்கிறார்கள். ஆனால் உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு கவலை இருந்தால், உன் வாழ்க்கையை பற்றிய புரிதல் உனக்கு இருந்தால், நிச்சயமாக இவர்கள் இது போன்று செய்யும் பொழுதெல்லாம் அதை நீ கவனித்து கொண்டிருப்பாய். நாம் எதற்காக சம்பந்தமே இல்லாத ஒரு தெய்வத்தை சென்று வணங்க வேண்டும்? சரி, இப்பொழுது வராகி என்னையே எடுத்துக்கொள். நான் எல்லோருக்குமே பொதுவான ஒரு தெய்வம். நான் என் பிள்ளைகளை எப்பொழுதும் தேடி வந்து ஆசீர்வதிக்க கூடியவள். அதுபோலதானே மற்ற தெய்வங்களும். ஆனால் சில தெய்வங்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? மனிதன் என்ற பெயரில் அவர்கள் தெய்வமாக நிற்கிறார்கள். இந்த இடத்தில் இங்கு ஒருவர் இருக்கிறார். அவர் குறி சொல்வார், இவர் உனக்கு நல்லதை சொல்வார், அல்லது உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று சொல்வார். இதையெல்லாம் கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். உன்னுடைய கடன்கள் எல்லாம் நிச்சயமாக அடையும். உன்னுடைய பிள்ளைகள் உன் வார்த்தைகளை கேட்கும் என்பது போன்ற பல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உன்னை மயக்கி விடுவார்கள். இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் இவர்கள் சொல்கின்ற இந்த நேரம், என் குழந்தையே, இப்படியான விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த நேரம் நீ எதற்காகவுமே எதையுமே நினைத்து இந்த நேரம் வருந்தி கொண்டிருக்க கூடாது. எதையுமே நினைத்து நீ எந்த இடத்திலும் கலங்கி நின்று வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. உனக்காக வராகி இருக்கிறேன் அல்லவா? நீ உடனடியாக அவர்களை தேடி செல்வதை நிறுத்திவிட்டு எங்கு சென்றிருக்க வேண்டும்? உன் குலதெய்வத்தை நாடி ஓடி சென்றிருக்க வேண்டும். என் குலதெய்வமே, நான் இப்படி ஒரு சிக்கலுக்குள் சிக்கிவிடக் கூடாது. இது போன்றவர்களிடம் எல்லாம் சென்று நான் நிச்சயமாக நல்வழியை விட்டுவிடக் கூடாது என்றல்லவா நீ சொல்லியிருக்க வேண்டும். எப்படி ஒருவர் சொல்கின்ற வார்த்தை உண்மை என்று உன்னால் நம்ப முடிகிறது? உனக்கு தெரியாதா உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று? இன்னொருவர் சொல்லிதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் குழந்தையே, அதை கொடு, இதை கொடு, இவ்வளவு பணத்தை கொடு, இந்த இடத்தில் சென்று நீ இவர்களுக்கு அதை செய் என்றெல்லாம் ஒருவர் சொல்கிறார் என்றால் அப்பொழுதே அங்கு இருக்கின்ற போலித்தனம் என்னவென்று உனக்கு புரியாமல் போய்விட்டதா? என்ன சூழ்ந்து நின்ற மனிதர்கள் எல்லோருமே சுற்றி நின்று உனக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ தெளிவோடு இருக்க வேண்டும். தெளிவான எண்ணங்களோடு நீ இருந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்பிக்கையோடும் நல்ல மாற்றங்களோடும் நீ கொண்டு வந்திருக்க வேண்டும். உன்னை தேடி தேடி நான் எதை நடத்தினாலும் சரி, இந்த வராகி உன்னை சுற்றி வந்து எந்த விஷயங்களையும் நான் உருவாக்கினாலும் சரி, இந்த இடத்தில் என் பிள்ளை நீ உன்னுடைய வெற்றிக்கு நிச்சயமாக மிக பெரிய பாலமாக அமைந்திருக்க வேண்டும். உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக அந்த இடத்தில் உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உன் தாய் வராகி உன்னை தொடரும் இந்த காலம் இனி உனக்கான எல்லா மாற்றங்களையும் அது உனக்கு நடத்தி தரும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகியின் அன்பு உனக்கு எந்த இடத்திலும் முன்னின்று உன்னை வழிநடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலுமே நீ நிச்சயமாக வேண்டி விரும்பிய விஷயங்களை மன நிறைவோடு பெற்றிடுவாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, நீ ஆசைப்பட்ட
பொழுதெல்லாம் நம்மை சுற்றி எந்த மனிதர்களும் இல்லை. நமக்கு பல தேவைகள் இருந்த பொழுது நமக்கு உதவிகளை செய்ய யாரும் இல்லை. ஆனால் இப்பொழுது எல்லாம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மட்டும் இவர்கள் ஓடோடி வருகிறார்கள் அல்லவா? இதையெல்லாம் நாம் சற்று கவனிக்கத்தான் வேண்டும். வராகி சொல்வதை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சந்தித்த பிரச்சனைகளில் இருந்து உனக்கு நிறைவான விடுதலை நான் தருவேன். அதனால் தேவையில்லாத மனிதர்கள் யாரும் உன்னிடத்தில் வந்து, அதாவது உன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் சொல்வது வேறு, உன் வாழ்க்கையில் பல கெடுதல்களை நினைப்பவர்கள் சொல்வது வேறு. இருந்தாலும் உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இது நமக்கு தேவைதானா என்பதை உணர்ந்து கொண்டு அந்த இடத்திற்கு செல்லலாமா வேண்டாமா என்கின்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. அந்த இடத்தில் நின்று நீ எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை சரியாக பெற நீ முடிவு செய்ய வேண்டும். தேவையில்லாத இன்னல்களுக்குள்ளும் சூழ்ச்சிகளுக்குள்ளும் நிச்சயமாக உன்னை நீ சிக்க வைத்து கொள்ளாதே. உனக்கு நல்லதை நடத்துவதை நீ உணரும்படி நிச்சயமாக இனியாவது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஒரு காரியத்தில் நீ அடியெடுத்து வைப்பாயானால் உனக்கு எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். வராகி உடனிருந்து உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றிலும் மிகச் சரியான புரிதல் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு தங்கமே, இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.